இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா two charges q is divided into two parts q1 and q2 two parts னு சொல்லிருக்காங்க அது equal parts அப்படின்னு சொல்லி equal parts தான் நம்ம q by 2 q by 2 எடுத்துக்கலாம் சோ q1 நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் q1 நான் ஒரு பீஸா உடைச்ச பிறகு பேலன்ஸ் இருக்குது q minus q1 அப்போ ஃபோர்ஸ் என்னன்னு பார்ப்போம் f is equal to k q1 into q minus q1 by r square டிஸ்டன்ஸ் பத்தி எதுவும் கொடுக்கல இந்த சென்ஸ் அது ஒரு r மட்டும் தான் கொடுத்திருக்காங்க வேற எதுவும் மேக்னிட்யூட் இல்ல சோ நம்ம r square ல போட்டு ரெண்டு சார்ஜ் மல்டிப்ளை பண்றோம் இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா there will be a maximum repulsion force இந்த maximum minimum ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த maximum minimumனா எதை பொறுத்து வேரி ஆகுதோ அத வேல்யூவோட டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் 0 maximum ஆனாலும் 0 minimum ஆனாலும் 0 சோ இந்த क्वेश्चनல maximum repulsion என்னன்னு கேட்டிருக்காங்க repulsion in the sense force அத நான் சார்ஜ் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் சோ df by dq1 இங்க இருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுங்க q1q minus q1 into q1 q1 square இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா k by r square எல்லாமே கான்ஸ்டன்ட் சோ அத டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்து நமக்கு ஆன்சர் into q1 டிஃபரன்ஷியேட் பண்ணா with respect to q1 அதோட ஆன்சர் q minus q1 square 2q1 is equal to 0 so q is equal to ரிசல்ட் போனா 2q1 q1 ஓட வேல்யூ q by 2 ஒரு q வை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம் ஒன்னு q1 அது q by 2 னா பேலன்ஸ் இருக்குது q by 2 so q by 2 q by 2 ஸ்ப்ளிட் ஆகும்போது ஃபோர்ஸ் மேக்ஸிமமா இருக்கும் at a distance r right thank you